பொறுப்பிலே பிறந்து தென்னம்புகளிலே கிடந்த சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏற்றிட வந்ததை நெருப்பில் நின்று கற்றோ நிறுவனம் நடந்தோர் மரப்பிலை கண்ட பாவை என் மருங்கிலே வரலாறு என்று அமைதினம் எண்ணிய செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடிய அறிஞர்கள் வழியிழந்த தந்தை பெரியவர்களே தாய்மர்களே நண்பர்களே நண்பர்களே நாடக கல ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் சின்ன நடிகனின் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை பாதங்களை சமர்ப்பித்து மாபெரும் இசை சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கும் நான் இசைக்கலைஞர்களுக்கும் என்று சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு ஒளிபெருக்கி நேரத்தாருக்கு மேலே பணிபுரியும் அன்புள்ளத்திற்கும் நல்லது ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து அலங்காரம் செய்த இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கிய நாடக அமைப்பாளர் அன்பு உள்ளம் எனது ஆசானமான அருமை ஐத்தான் வைரவன் பட்டியைச் சேர்ந்த மூனா வைரமணி ராஜ நடிகர் அன்பு உள்ளமும் பாதம் பணிந்து சிறந்த முறையிலே இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் முன்பு தமிழன் கலாச்சாரம் ஒளிவு தமிழ் கலாச்சாரம் அந்த சேனல் நிலையத்தாருக்கும் நன்றி பாராட்டி கற்கை கசடரை கற்பவை கற்றவனிற்கு அதற்கு தடைகின்ற பொய்யாமொழி புலவனின் மெய்யான கூற்றிக்கு ஏற்றது போல் நான் கற்ற கலைவும் கல்வியும் உங்களுமே சமர்ப்பிக்க நல்லது ஒரு வாய்ப்பை தந்த நீங்கள் அனைவரும் இதே கனியாக வண்ணம் பாடி ஒரு வளர்வென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று என்ற காவிரியாய் பின்தொடர்ந்து தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வல்லரே எங்கள் வாழ்வே இதயக்கனி இதயக்கனி ரசிகர் மக்கள் அனைவரும் நம்மளுடைய இதையே நீங்க இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு நாடு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு
என்றும் இல்லை. நன்றி. மாதாபிதா குரு தெய்வம் சொல்லுவார்கள். அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலம் என்று சொல்லுவார்கள். 1000 தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்திட்டாலும் தாயை தவிர வேறொரு தெய்வம் முதன்மையானது எதுவுமே இல்லை. ஏன்னா பூமியில நம்ம கண் முன்னாடி நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் நடத்தாய். எத்தனை கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டாலும் அது ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு விஷயம். நான் நாத்தியம் கிடையாது, நானும் ஒரு கோயில் பூசாருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, 10 மாதம் சுமந்து கண்ணீர் வடிச்சு பெத்த தாயை கண்ணீர் வடிக்க விட்டு நீ என்ன செஞ்சாலும் ஒரு புண்ணியம் இல்லை. அதற்கு மாறாக காவைத்து கஞ்ச கண்கலங்காம ஊத்தி பாருங்க. இந்த கடவுள் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்போம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். காரணம் அன்னை இல்லம்னு இன்னைக்கு பார்த்தா பாலச்சந்திரனை நம்ம போறோம், தமிழ்நாடு பூரா சுத்துறோம். எத்தனை இடத்துல கல்வி கூடங்கள் இருக்கோ அதற்கு நிகராக இருக்கு முதியோர் இல்லங்கள். அதுக்கு என்ன காரணம்? முதியோர்கள் சரியான வழியில பார்க்கவும் படல, அதை காக்கவும் படல. அதனாலதான் அவர்களுக்குன்னு ஒரு அடைக்கலம் புகுவதற்கு ஒரு இடம் தேவைப்படுது, முதியோர் இல்லம். அதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கணவனும் மனைவியும் அலுவலகம் வேலை ஆக தாயை பார்க்க முடியாது, மருமகளும் பார்க்க மாட்டா, மகனுக்கும் பார்க்கறதுக்கான நேரங்கள் இல்லாம ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துறாங்க. இந்த சேர்த்த தாயை போய் மாதம் அவங்களுக்குள்ள அந்த வாடகையை கொடுத்துறது, என்ன பண்ணி பாட்டு வர்றது மகனோட வேலை. அப்போ ஒரு நாள் அவனுக்கு அழைப்பு வருது. என்ன அழைப்புனா, உங்க தாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆக இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டார்கள். அப்ப போய் கூப்பிட்டு வரோம்ல, அவன் போய் மருத்துவமனையில் பார்க்கிறான் தாயை. அவன்கிட்ட கேட்டது பெத்த கடமைக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய். என்ன விஷயம்? நான் தங்கி இருந்த முதியோர் இல்லத்திற்கு 2 மின்விசிறி வாங்கி போடு. காரணம் என்ன? இந்த கொசுக்கடிலையும் வேக்காடுலையும் என்னால் படுக்க முடியல. அதான் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா செஞ்சிருப்பனே தாயே அப்படின்னு கேட்கும்போது, நான் தாங்கிட்டேன், நாளைக்கு ஓமையா உன்னை கொண்டு போகும்போது நீ தாங்க மாட்டேன்ல, அதனால இப்பத்தானே போட்டு அதை தயாராக வைத்துக்கொள். உன்னிடம் வசதி இருக்கும் பொழுது அது ஒரு 2 மின்விசிறியை போட்டினா நீ ஓமையா உன்னை சேர்த்துருவான்ல. ஏன்னா என்ன விதைத்தமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அதுக்கு மாற வேற பொருள் அறுவடை செய்ய முடியுமா? முடியவே செய்யாது. ஆக
நம்ம என்ன செய்யறோன்ற நம்ம புள்ள பார்த்துட்டே இருப்பான். அதை அப்படியே நாளைக்கு நமக்கு பரிசு பொருளாக தருவான். என்ன செய்யணும்னா தாய் தகப்பனை பாருங்க. ஏன்னா அவங்கள கண்கலங்க விட்டுட்டு நீங்க என்னதான் நீங்க இருந்தாலும் இறுதி காலத்துல அதோட பிரதிபலிப்பு கட்டாயம் சந்திச்சே ஆக வேண்டும். ஒரு இந்த பந்தை எடுத்து செவத்துல அடிச்சா எங்க போகும்? திசை மாறியா போகும். நம்ம இங்கிருந்து அடிக்கிற மாதிரி திரும்பி வந்துடும். அதுதானே வாழ்க்கை. 2 நிறைய பேசலாம். பேசிட்டே போனாலும் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரங்காலமும் அதை சரியாக்கிட்டு அம்மா அம்மா எந்த நாடுயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயோ அம்மா அம்மா இந்த நாடுயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே கண்ணின் மணியே செல்லும் உலகவர்ந்த சோலை சிற்றிலும் சுவர் வைத்தார் ஒரு உயர்ந்திருக்கும் மலைத்தொடர்கள் நீளவானத்தை அளப்பது போல் பற்பல ஜாதி அற்புத மலர்கள்
பாய்ந்தோடும் நீர்வீழ்ச்சிகள் சோலையே வளர்கின்றால் சோலையிலே பிறந்து வளர்ந்து பூத்து எண் வரவு நோக்கி கத்தி நிற்கும் கட்டழகு பெட்டகம் கண்களுக்கு விருந்திலைக்கு மக்கிசம் சாமுத்திரிக லட்சணங்கள் ஒரு சேர அமையப்பட்ட வள்ளி என்பவள் எங்குதான் இருக்கிறார் என்றால் ஏதாவது கேட்குமா சத்தம் ஆலோலம் சோ என்ன ஒரு அழகான மிருதுவான மென்மையான சாரீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பெண்மகள் இவள் வாடும் ஆலோலமோ காதிலே தேன் பாய்வது போல் இருக்கிறது காதல தேன் பாய்ந்தாங்க சின்னம் மலர் கொண்டு சில செய்ய கூட அல்லமனவல்ல இந்த பெண்மகள் ஆலோலம் சோ சோ என்ற குரலின் வாயிலாக அந்த வேலை பார்க்கிறது ஆலோலம் பாடும் தென்
பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா என் சொத்துவத்தை காக்குறனா இல்லையே இந்த பொம்பளை பிள்ளைய உன்னைய வச்சு காக்குறது ரொம்ப சிரமமா இருக்கு. வணக்கம். வணக்கம். என்ன இப்படி மயில் தொகையில மயில் தொகையில எனக்கு ரொம்ப பிடிச்சது. மயிலை சுட்டா 7 வருஷம் ஜெயில். மயிலை சுட்டா 7 வருஷம் ஜெயில். அது உங்க சட்டத்துல, என் சட்டத்துல கிடையாது. ஓ, உங்களுக்கு தனியா சட்டம் படைச்சிருக்காங்க. ஆமா, இப்ப ஆளுக்கு ஒரு சட்டமா வச்சுக்கிட்டே தெரிய இந்த ஊர்ல அதான் நடக்குது. இருக்கட என்ன இப்படி போகுது வரணும் என்ன போனதுனால போகுது வரணும். அதான் என்ன போகுதுன்னு என்னது போகுது? நல்லா பேசாம இருந்துச்சு, நீ வந்த உடனே அந்த பிள்ளை திருப்பி ஆளுங்க உனக்கு மாமான்னு ஒரு மரியாதை இருக்கா, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிப்பா. இல்ல சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லல, அந்த நாடகத்துல மொத்த கம்மன் மட்டும் சொல்லல, மத்த எல்லாமே சரி சரி சொல்லுவ சொல்லு. நான் பப்புன்னு நினைச்சேன், பூச்சாண்டின்னு நினைச்சேன். அந்த பிள்ளை அழுக. சரி, என்ன இப்படி போகுது உள்ள? சொந்தமானது மானா? ஆமா. எங்க உள்ள உள்ள மேல கூட சத்தியம் பண்ணுங்க. மானு போகுது எங்க? நான் பார்த்தது போனதான் நான் பார்த்தேன். நீங்க வரல சத்தியம் பண்ண முடியுமா? காலையில வந்து விடுறவாரு அடிக்கிறவாரு பிராடு முரட்டு பிராட. நானும் உள்ள வாச்சாக்க
மானத்தடி இருந்தடி. ஆமா இதை நான் நம்ப, நாங்க எல்லாருமே நம்பிதான் தீரணும். அது உங்களோட நேரம். எங்க இந்த ஊர் சாமி மேல சத்தியம் பண்ணி மானத்தடி இருந்தது. மாப்பிள்ள நீ வாயா. உங்களை தெரிஞ்சானே வந்தேன். உனக்கு மாலை கொடுக்கும் போது முகம் சோக்கு தேவைப்படுது. மாப்பிள்ளை உட்காந்து நீங்க இல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. எங்க ஊர்ல அப்படி சொல்லுமா? தண்டராஜ் நொக்கா அப்படியே சொல்லுவா. கொஞ்சம் கொஞ்சம் லேசுவாசா இருக்கதே அடிச்சு காலி விட்டு போறதா? அதே அவன் சொன்னோன்னா அதுக்கு அடுத்து டேஸ் டேஸ் கொடுக்குறது. சரி வணக்கம் மாப்பிள்ள. நீ என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்க. அதான் உண்மை. இருட்டு வேலையில திருட்டுத்தனமா திருநெல்வேலி அல்வாவை எப்படி லவக்கணம் போட்டு முழுந்து வந்திருக்கேன், அது மாதிரி முழுந்து வந்திருக்க. நான் ஒரு விஷயம் மாப்பிள்ள. ஆமா சொல்லுங்க. நீ வரும்போது நீ நல்லா இதுல முடிச்சுட்டு வந்திருக்க. எதுல? பொட்ட நாய் ஒண்ணு இருக்கும் போது முடிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு யோகம் கட்டிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? என் தங்கச்சி செம்ம புகர். நீ கேட்கல தப்பே இல்லை சரவணா. பழி ஏத்துக்கிறதே அவரு, அடி என்ன அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றேன். கண்பார்வை மட்டும்தான் உங்க குடிக்கிறதாவே தங்கச்சிய. அது எப்படி சொன்னீங்க? என் தங்கச்சிய நான் சூப்பர் புகர்ன்னு சொன்னாத்தேன் நீ வந்து ரசிப்ப. இல்லைன்னா நீ ரசிப்பியா நோந்து கூட. தங்கச்சி எவ்வளவு அழகுன்றதை நீங்க எடுத்து சொல்லுவீங்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் அப்ப உனக்கு இன்னைக்கு கம்மா சூறக்குடியில உனக்கு யோகம் கட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி சொல்லிக்கிறீங்க. எனக்கு ஒரு டின்ன கொண்டாந்து விட்டுருக்கேன். என்ன டின்னுனா என்ன டின்னு? அது வந்து இது வேப்பன டீ. நம்ம நேரம் காலம் நம்ம தலையெழுத்து எங்க போனாலும் கழுதைக்கு பார்க்கப்பட்டா அது பெருசா மாப்பிள்ள வந்தாச்சு. வந்ததும் உங்க தங்கச்சியை பார்க்கத்தான். சரி நீங்க கூட்டி அந்த எங்கிட்ட கண்ணை மூடிக்கிட்டு பாலக்கட்டையில உட்காந்த கதையா ஐயா இருக்கட்டே. உங்களோட கதையை சொல்றீங்களா? ஆமா சரி. என் தங்கச்சியை நாங்க ரொம்ப செலவு பண்ணி அப்படி இப்படி மேக்கப் எல்லாம் பண்ணி ஆளு பல வச்சிருக்கோமே. உன் தங்கச்சிக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பேரல் அள்ளி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்க. அப்படின்னா என்ன சரவணகள்? இதுக்கு நான் பதில் சொல்றேன். மாப்பிள்ள தண்டராஜ் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இருக்காங்க. உன் குஞ்சம் கொடுப்பா இருக்கட்டுப்பா. மாப்பிள்ள இன்னொரு விஷயம். என் பெரிய அந்த வெள்ளிமலைக்கே பெரிய கோடீஸ்வரன். ஆமா எனக்கு மட்டுமில்ல மக்களுக்கு தான் தெரியும். அனைவருக்கும் தெரியும்ல. இந்த வரக்கூடிய 2025 கடைசியில அக்டோபர்ல அதானிக்கு அடுத்தபடியா முன்னேற்ற முதல்ல பண்ணாக்காரன் வைக்க போறாங்க இந்தியாவில். ஆனா நாங்க நம்பிராசி மையம் பெரிய ராஜ பரம்பரை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. சத்தியமா கிடையாது. எப்படி 7 பீத்த குடிசைக்கு தலைமைங்க நாங்க. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பீத்த குடிசை மலையில விழுந்துருச்சு. அந்த ஓட ஓட்டுறது யாரு? அது ஓட ஓட்டுறது எங்க ஐயா மூத்தவர். ஆமா சமாளி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குச்சி மலையில விழுந்துச்சு. அதை எடுத்து செலுத்தி கட்டத்துக்கு வக்கத்த பயிலுங்க. எனக்கு தங்கச்சி இன்னைக்கு ஆளு அழகா இருக்குன்னு நீங்க கட்டிட்டு போக வந்திருப்ப. நீங்க கட்டிட்டு போவ ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சளிச்சு முடிச்சு போனவொன்னு நாளைக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் நொன்னு என்ன செஞ்சேன் நொப்ப என்ன செஞ்சேன் அப்படின்னு தூக்கி போட்டு இதுலயே மிதிச்சு வாய் வத்தல மிதிச்சு என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு வச்சுக்க. எனக்கு இதுல இருந்து ஒரு சொட்டு இது வந்ததுக்கு சமம். நீங்க வருத்தப்படுறதுல ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா உங்க தங்கச்சி நான் சின்னதுல இருந்தே விரும்புறேன்னா அதனால அதற்கான வாய்ப்புகளும் பயப்பட வேணாம். அதனால சலிக்காது. சரி இருக்கட்டே. மாப்பிள்ள உள்ள 2 பொம்பளை பிள்ளைய. சரி ஒண்ணு என் தங்கச்சி ஒண்ணு இன்னொன்னு உன் தங்கச்சி ஒண்ணு. காக்கலை மட்டும் விடு. விட்டா ரொம்ப தூரம் பயணம் போகணும். விட்டா? ஆமா விட்டா பிள்ளை வெளியே வரும். அவ்வளவு வேகமா? ஏய் பிள்ளைனா 10 வருஷம் சென்று தான் பிள்ளை வரும். அப்புறம் ஓது வாரம் தாங்க விடு. உள்ள இருந்து திக்கு எது வருதோ பிடிச்சி அமுக்கு வர்றதை பார்த்துக்கிறோம். அக்கா மக்கள் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி போதுவா ஏன் மாப்பிள்ள நான் என்ன போய் கூட்டிட்டு வரவா? இல்ல நீ ஒரு குச்சி எடுத்து குத்தி கிளப்பிட்டு வா. நீங்க அதுக்கு தானே வந்திருக்க. நீ அரண்டு வாசிக்க வந்த இந்த பொங்கல் பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு இப்படி ரோந்து ஒன்று வந்திருக்க. ரோந்து இது ஒரு விவசாயம். போகுமிடம் வெகு தூரம் அம்மா நீ வாராய். ஆமா காணா வாராய் நீ வாராய்.
அது தெரியல. யார் வேணும் தெரியாது. அது இப்ப காசு துண்டி விடுறோம். சரி, தலைவலுக்கு தான் பூ விழிதான் தெரியாது. தெரியல. அதனால தாக்கல விடு. ஆமா, எது வருதோ பாத்துக்கிறோன்னு தலை வராது. அதுக்கு 10-15 பொம்பளை பிள்ளையால உள்ள இருக்கு. இருக்கிறது 2 பிள்ளை. 2 தான். ஆமா. இப்ப வாங்க வாங்க உங்களை தான் ரொம்ப நேரம் தெரிவித்து வாங்க. என்ன பாத்து போதுவா இங்க வாங்க. விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க போகுதுன்னு சொன்னாலும் அங்க உள்ள ஒண்ணு தாயார் இல்லை போல. என்னப்பா கண்ணை கட்டுதா? முயற்சி ஒண்ணே அவங்க விட மாட்டாங்க சார். சரி, என்னைய கூட்டிட்டு போறதுக்கு போல நீ ஆள் ரோடு கரண்டே கூட்டிட்டு போங்க. யாரை கூட்டி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதிலாவா தம்பி, நீங்க மாப்பிள்ள. ஆமா, நீ என்ன செய்யறீங்கன்னா, இப்ப நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ இத பார்த்தீங்கன்னா போதும். சரி பாக்குறேன். அவர் என்ன வேலைக்கு வந்தாரோ இத பார்த்தாலே போதும்ல. ஏமாப்ல எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்காரு, அம்மாவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? அம்மாளுக்கு ரொம்ப சுகர் 500 தாண்டிடுச்சு. சரி, நானும் சொல்லிட்டேன் லூசு முண்டை. நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கீங்க. இந்த மிருதகார பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணிட்டு நல்லா பாத்தீங்கன்னா சுகர்னு சொல்றீங்க, சர்க்கரைன்னு ஒண்ணு வந்து அதுல அக்கறை செலுத்தாம போய் மருத்துவத்தை போயிடும். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பை நிறைய மருந்து மாத்திரை கொடுத்துட்டு, மருந்தையும் என்ன மாத்திரை போடணும் நம்ம தான் மாத்து போட்டுக்கிறோம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஊசி கூட நம்மளே போட வச்சுருவாங்க. பாதி மருத்துவ காசு மட்டும் வாங்கிட்டு பாதி மருத்துவத்தை நம்மளே பண்ணிக்கலாம். இவ்வளவு வியாதிகள் பெருத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? உழைப்பு கம்மியா, உழைப்பும் கம்மி. அது போக இப்ப இவ்வளவு வியாதிகள் வருது. இந்த சர்க்கரை என்பதை வராம இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க மருத்துவரே, ஆனா அவர் அதை கடைபிடிக்க மாட்டாரு. அது அடுத்த நடவடிக்கை. இந்த நியாய விலை கடைன்னு இருக்குதுங்களா, ரேஷன். இந்த ரேஷன்ல அரிசி வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே அவுத்து வச்சீங்கன்னா அது என்ன செய்யும்? புழு பிடிச்சிருமா? இதே அரிசி நீங்க கடையில வாங்குறீங்கல்ல, அதை திறந்து வைக்க புழு பிடிக்கணும். காரணம் என்ன? பார்த்தீங்களா, அந்த புழுவுக்கு தெரியுது அதை திண்டா செத்து போயிருவேன், இது திண்டா உயிர் வாழ்வேன். நமக்கு தெரியல அதை திண்டா வந்துரு வியாதி, இதை திண்டா வராது. அதுபோல நீங்க சொன்னீங்க இந்த 500 இருக்குன்னு சொன்னீங்க சர்க்கரை, என்ன அதுக்காக என்ன வைத்தியமோ அதை நீங்க பார்க்கலாம். வைத்தியமாக்குறதுக்கு இங்க செவிலியர். சரி, இப்போ போகுது வரேன்னு சொல்லவா? ஆமா, போதா வரதா விடவா? ஆடிப்பாடி வர குல பண்பு இது யாருன்னு தெரியுங்களா? மூக்கும் இந்த பிள்ளை மூக்கும் பொட்டப்பா இருக்குவாரு. தங்கச்சி தங்கச்சியா? அண்ணனுக்கு வாயில சின்னதுல பார்த்தது. இன்னும் சின்ன என்ன உங்க தங்கச்சி எங்க? என் தங்கச்சி கூப்பிடவா? சொல்லுங்க.
எங்கிட்ட ஆடமுறை நம்ம இடத்துக்கு கம்மா சூறக்கூடிய தலையாரி வந்திருக்காரு. யாரு? நீ தானே அந்த இடத்த ரசீது போடுற ரொம்ப நல்லா கட்டிக்கிட்டே இருக்கான், போட்டு தர மாட்டேன். யாருன்னு இதை பிடிக்க வந்திருக்காரு. எதை பிடிக்க? கோழிச்சாவெல்லாம் ஒன்றும் ஊர்ல இல்லையாத்தா இல்ல முழுக்க சொல்லி இது மானை பிடிக்க வந்திருக்கு. மானு மாடை பிடிக்க வந்திருக்காரு. மானு தேடி வந்த மாடை நீ பாத்தியா? நீ பாத்தியாமா? காலையில பொம்பளை போய் வெளியே போவோம் குண்டி முன்னாடியே வர பாதுகாப்பு போறேன். நீ எதுக்கு கூட வர போத? சரி வந்தவரை வரவேற்பதற்கு கூட மரம். வாருங்கள் வீடு வரை வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமை கைகொள்ளும் முள்ளெடுத்து விளையாடும் வேடுவ கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம கொடுத்தவரே வருக வருக. வந்த விஷயத்த சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. வாங்க. இப்ப நீங்க வந்த வேலை முடிஞ்சு பார்த்து பத்திரம் தங்கச்சி பார்த்து. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான், விடிய விடிய ஒரு பொட்டு கூட தூங்காத ஆளுகளுக்கு அப்புறம் சேலை, பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் சுடிதார், இந்த ஆம்பளைகளுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வேட்டி. இந்த மேலே கட்டி வச்சிருக்கிறே விட்டுறாதீங்க. குடிக்கிற ஆளுக்கு பூரா ஒரு பக்காடிக்கு நம்ம கோட்டு ஒண்ணு, குடிக்காத ஆளுக்கு வேட்டியும் சட்டை. மறக்கூடாது, என் கிட்னி விட்டாத்தே நீங்க கொடுக்கலன்னா விட்ட கூடாது. போயிட்டு வாங்க. பத்திரம் தங்கச்சி பத்திரம் வந்தாரை வரவேற்கும் அண்ணத்தமிழ் நாட்டினிலே வளமை குன்றாத சிறப்பான ஒரு வரவேற்பு. மோப்பக்குலை மணிச்சம் குந்தரித்து நோக்கக்குலை விருத்தி என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு ஏற்றது போல் 1000 மலர்கள் இருந்தாலும் அதற்கான குணாதிசயங்கள் இருந்தாலும் அனிச்ச மலருக்கு ஒரு தனித்துவம் உண்டு. என்னன்னு கேட்டா அதை நுகர்ந்து பார்த்தாலே மனிதனுடைய மூச்சு காத்து பட்டாலே வாடிடுமா. அதுபோல நம்ம இடத்துக்கு தெரிந்தவர்கள் வந்தாலும் தெரியாத வந்தாலும் சொந்தக்காரர் வந்தாலும் விரோதி வந்தாலும் இன்முகத்தோட அவருக்கு வரவேற்பு கொடுத்தா மனசு சந்தோஷப்படும். வெட்ட வந்தவன் கூட கொஞ்சம் யோசிப்போம். அதை விடுத்து கடுமுகத்தை வச்சு எப்ப வந்து ஏன்னு கேட்கறதுக்கு பதிலாக எப்ப போறேன்ற மாதிரி வாங்க அப்படின்னா, இந்த கடுமுகத்தை வச்சு வரவேற்பு கொடுத்தா அனிச்சமலர் எப்படி வாடி போகுமோ அது போல வந்தவரோட முகமும் வாடும் அப்படின்றக்காக இந்த குரலை சொன்னார். அந்த வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு இலக்கண வகுத்தது போல் அமைந்திருந்தது இந்த இடத்துல உங்களோட வரவேற்பு. காரணம், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது. இருந்தாலும் இனத்தவன் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருக விடுவரே வருக என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் எல்லாம் அல்ல இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இதயபூர்வமாக வாழ்த்தி இறைவனை வேண்டி நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரத்தை இரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன் கேளுங்கள். என் பேரு கந்தவேடன், தந்தை பேரு சிவவேடன்,
தாய் பேரோ பார்வதி வச்சானோ களிமாமலைக்கு சொந்தக்காரன் நான் இன்று அதிகாலை எழுந்து காலை பணியில் முடித்து தாய் தந்தை பாதம் அணிந்து குலத்தொழிலான வேட்டையாடுவதற்காக வறுமொழியிலே வெள்ளிமலை சாரலிலே அழகான மண்மொன்றி கண்டேன். குட்டி நிலைகளை மயங்கி அதன் காரணமாக அதை அடித்து பிடிக்க மனம் என்று பிடித்து அணைக்க வேண்டும், கையால் பிடிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தமழை ஒழிய வேண்டும் என்ற ஆசையிலே குட்டியை நான் நெருங்கினேன். குட்டி என்னை கண்டு மிரண்டு விடுது. நான் ஓட குட்டியோட நான் ஓட எட்டி பாய்ந்தன் குட்டி மீது குட்டி பாய்ந்து விட திணைப்படத்துக்குள்ளே உங்கள் சகோதரனை தடுத்து நிறுத்தி விட்டார். இதன் காரணமாக உங்கள் சம்மதத்தோட இடத்திற்கு தலைவி என்ற முறையில நான் மான பிடிச்சேன்னா அதுக்கு உங்கள் அனுமதி வேணும். ஏன்னா தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டு எடுக்கணும். அதுதான் ஒரு இதிய வரைமுறை, அதுதான் ஒரு நெறி. அது போல இடத்திற்கு தலைவி என்ற முறையில உங்கள் சமூகத்தை நான் பிடிக்கிறேன்னா என் மானின் சிறப்பம்சம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தை கருத்திலே கொண்டு என் மனம் நிறைவேற இருக்கின்ற ஒரு மானி தந்திட வேணும் அம்மா, பள்ளியில் சம்மதம் தருவாயம். விசாரிப்பதை மெய் என்று சொல்லுவார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருப்பது போல உங்கள் சகோதரனை விசாரித்தேன், வரவில்லை என்று கூறிவிட்டார். தோழியிடம் கேட்டேன், வரவில்லை என்று கூறிவிட்டார். இடத்திற்கு தலைமை என்ற முறையில் உங்களிடம் தீர விசாரித்து எனக்கு சொந்தமான வான்குட்டிய இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் பிடிக்கணும். அது ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் பிடிக்கணும்? எதை பச்சையமோ அப்பப்போ செஞ்சிடணும். அப்பதான் அந்த செயலுக்கும் சிறப்பு அம்சம். கணை அது எதுக்கு பயன்படுது? வேட்டையாடுவதற்கு. அதை வச்சு ஏன் மான பிடிக்கிற? இதை வச்சு மான பிடிக்கிறனா அந்த மானோட அழகு அப்படி. கணை தொடுத்தா காயம் வரும். ஆனா காயம்படுத்தாத கணை. இதோட சிறப்பம்சம் என்னன்னா அஷ்டமா சித்துக்களையும் அடைக்குள்ள இருக்க சிலிமுக கணை. இதை யான் நான் பயன்படுத்தவில்லை என்றா என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மான மனதாலேயே கவரணும். கணை தொடுத்து கவராம மனதால கவர்ந்து அன்பால் அதை பற்ற வேண்டும் என்ற ஆசை. வேற ஒன்றும் இல்லை. நினையம் அன்பால பற்றன்னா எப்படிங்க? ஏன் முடியாதா? இல்ல அன்பால பற்றன்னா எப்படின்னு கேக்குறேன்.
எப்படி கையில ஆமா அப்படியே பிடிச்சிடலான் பிடிச்சிடலாமே. மானையா ஆமா வேடுவர் தானே நீங்க? ஆமா. உண்மையான வேடுவர் தானே? என்ன சந்தேகம்? இல்ல சந்தேகமா தான் இருக்கு. என்ன விஷயம்? சந்தேகமா இருக்கனாலதான் கேக்குறேன். சந்தேகம் என்பது மானை எப்படி எப்படிலாம் வேட்டையாடலான்னு முதல் சொல்லுங்க. எப்படி மானை எப்படி எப்படிலாம் வேட்டையாடலான்னு முதல் சொல்லுங்க. கணி தொடுக்கலாம், சரி. வலை விரிக்கலாம், சரி. சிறை பிடிக்கலாம், சரி. சிறை வைக்கலாம், உளி வெட்டலாம், இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் ஏன் வச்சு பிடிக்கல? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மனதை கவர்ந்த உள்ளங்க வந்து அழகான மான். இப்ப குழியை வெட்டுறோம், குழிக்குள்ள விழுந்து கால் ஊனமாயிடுச்சுன்னா அழகான மானுக்கு கால் உடைஞ்ச நல்லா இருக்கும். தப்புல மானை பிடிக்கணும்னு வந்தாச்சு. எந்த சேதாரமும் இல்லாம ஒரு விலங்கை எப்படி வேட்டையாட முடியும்? நீங்க வேடுவர் தான், உங்களுக்கு தெரிய வேணாமா? ஒரு விஷயம் கேட்டா, என்ன விஷயம்? சேதாரம் பண்ணிட்டா வேட்டாடுவான்ற ஒரு விஷயம். சில வேடுவர்கள் வந்து தோலுக்கு ஆசைப்படுவாங்க, சரி. சில வேடுவர்கள் வந்து மாமிசத்துக்கு ஆசைப்படுவாங்க. சில இருந்தாலுமே செய்ய. ஆமா. நான் என்ன செய்யறேன்னா, கொம்பும் வேணும், தோலும் வேணும், தசையும் வேணுன்ற மாதிரி மொத்தமா கொண்டு போகணும் உயிரோட. அப்படி போது சேதாரப்படுத்தலாமா? சரி, மான் காட்டி மான் பிடிச்சிருக்கலாமே, எந்த சேதாரமும் இருக்காது. கிட்ட வரா, வந்த உடனே மான் போல வச்சா மனசு பார்த்த உடனே ஆகா ஒரு பொம்மையை வச்சு நம்மளை ஏமாத்திட்டான, சிலையை வைத்துன்னு மனசு ஏமாற்ற அடையாதா? உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. எப்படி? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. உங்க முன்னாடிதான் எங்க தோழி கிட்ட விசாரிச்சேன், அவங்க மானை பார்க்கலனாங்க. எங்க அண்ணன் கிட்ட விசாரிச்சா அவங்களும் மானை பார்க்கலனாங்க. நானும் உங்க மானை பார்க்கல, அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது. அதனால வேற வனத்துல சென்று போய் தேடுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா மாடு ஒண்ணு வேகிறதுக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கலாம் இல்லையா? அதனால வேற இடத்துல சென்று போய் தேடுங்க. ஏன் இங்க வரான்றதுக்கான என்ன காரணம் இருக்கு? இங்க வந்துச்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் தான் வரது, நான் காவல் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்ததுன்னு வேணா நிரூபிக்கிறேன். உங்க வேட்டையே சரியில்லையே, நீங்க என்ன இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வரலன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்துச்சுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? நான் உங்க காவல்ல வந்தது, அது ஓட்ட ஓட்டத்துக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கல. நின்று காவல் பார்த்திருக்கிறது நாடு. எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி உங்க மாடு உள்ள வந்துச்சு எப்படி சொல்லுவீங்க? நீங்க எங்க காவல் இருக்கீங்க? பரன் மேல. உங்க திணை போனதுக்கு எத்தனை வழிபாதை? ஒரு வழிபாதை. ஒரு வழிபாதையில கீழே காவல் காக்கிறது யாரு? எங்க அண்ணன். அண்ணன் தோழி. ஆக ஒரு வேடனை பார்த்து மிரண்டு வர்ற மானு கதவை தட்டிட்டு உள்ள வரலான்னு போமா? ஏன் வேலை தாய் உள்ள உட்கார்ந்து இருக்கா? ஒரே வழி பாதையிலதான் போகணும் ஓட்ட மாடு சொல்லிட்டு போச்சா? ஆதாய மார்க்கமா வர பறவைகளை பார்த்தா ஆளு மாடு ஒரே வழியில தான் போகணும் சொல்லிட்டு போச்சா? இல்ல. அப்புறம் வேற வனத்துக்குள்ள போய் தேடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லியே கேட்டுட்டு போக வேண்டியதானே? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. நீங்க தான் அது எதுக்கு போகணும்? உங்களுக்கு நீங்களே இருக்கிறத விட்டுட்டு இல்லாத இடத்துக்கு நாம வேண்டிய அவசியம் இருக்கு. மான் வேகமா மனவேகம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆனா நீங்க தானே சொல்லிட்டு வரீங்க, எப்படி அதையும் விட வேகமா நீங்க ஓடுவீங்க போல. அதனாலதான் மாடை கையில பிடிக்கணும்னு வந்திருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி மாடை சொல்றீங்களா? ஆமா, குட்டி வச்சிருக்கேன், மான் குட்டி. அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. ஏன் பேராசை பிடிச்சிருக்கீங்க? பேராசை இப்ப யதார்த்தமா எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாடை கூட்டி ஒரு வண்டியில பாரம் ஏத்தனா ஒரு 10 மூட்டை ஏத்தலாம். அதே ரெட்டை மாட்டு வண்டியில 2 மாடை பூட்டி பாரம் ஏத்தனா ஒரு 20 மூட்டை ஏத்தலாம்ல? ஏத்தலாமா? ஆக என் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுறதுக்கு அந்த குட்டிக்கு துணையா இந்த குட்டியை வச்சு பூட்டிய வாழ்க்கையை ஓட்டணுன்றது என்னோட கணக்கு. எந்த குட்டி? மட்டும் பேசணும். நான் தேடி வந்தேன். இயலிசை நாடகமாக்கும் நடிச்சு காட்டுறீங்களா? இவர் பெரிய சிவாஜி கணேசன், நடிச்சு கிழிச்சு தள்ளிடுவார். வாங்கப்பா, பேசுறது மட்டும் பேசுங்க. கையை இங்க காமிச்சீங்கன்னா மணிக்கட்டோட சேர்த்து கையை உடச்சே விடுவேன். பேசுறது யார்கிட்ட? உங்கள்தானே. காமிக்க அங்க காமிக்க வேண்டியதாங்க. அவனை பார்த்து காமிக்க. சரவணன் அவன்கிட்ட பேசிக்கிறேனா? சரி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இல்ல இல்ல வள்ளி நாயத்தான் பேசிக்கிறேன். அப்ப உங்கள்கிட்ட தானே செய்ய சொல்லி இப்படி கை காட்டாதுன்னு தான் சொல்றேன். இதையும் கூட்டிட்டு போனோம்னா இந்த பக்கம் சொல்லுங்க. அந்த மான் குட்டியோட சேர்ந்து இந்த குட்டியே மூட்டி ஓட்டணும்ன்றது சொல்றேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது எது 2 இருக்குதோ அதாவது 2 இருந்தா சிறப்பு. எது எது 1 இருக்கணுமோ 1 இருந்தாதான் சிறப்பு. 2 வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
ரெண்டை வச்சுட்டு கஷ்டப்படுறவன் கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்படுவேன். அப்புறம் நான் ரெண்டையுமே கஷ்டப்படுத்த போறது கிடையாது. அப்புறம் நான் கஷ்டப்படணும். சரி, 2 மாடை வச்சு என்னதான் நீங்க பண்ண போறீங்க? தரவங்க எல்லாருமே மாடு வேணும் மாடு வேணும் மாடு வேணும்ன்றீங்களே, எத்தனை விலங்கு இருக்கு? ஏதாச்சும் ஒரு விலங்கு சிங்கத்தை தேடிவாங்க, புளிய தேடிவாங்க, அதெல்லாம் போட்டா அடிச்சு கொண்டுரும்ல அந்த பையன். விஷயம் தெரியும். மாடுதான் எதுவும் பண்ணாது. மாடு 1000 மிருகங்கள் இருந்துட்டாலும், வனவிலங்குகள் 1000 விலங்குகள் இருந்துட்டாலும், சரி, அழகானது எது? மாடுதான். மிருதுவான தேகம் உள்ளது எது? மாடுதான். ஒழுக்க நெறி உள்ளது எது? மாடுதான். அப்ப மானத்தையும் தேடி வரணும். இதுக்கு மாறாக இருக்கிற சிங்கத்தையும் சிறுத்தையும் வேட்டையாடினான பொருட்காட்சி நடத்த போறோம், கண்காட்சி நடத்த போறோம். அது கிடையாது. இதையும் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சரி, இந்த கண்ணால பார்ப்பது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிருக்காங்களே, எதுல சொல்லப்பட்ட வாசனை இது? எடுத்துக்காட்டு சொல்லலாம். நிறைய சொல்லலாம். பேசி பேசி அழுதுட்டாங்க. ஏன்னா கண்ணாலே காண்பதும் போய் காதாலே கேட்பதும் போய் பேசி பேசி அழுதுட்டாங்கன்னா புதுசா பேசணும் புதுசா பேசணும் புதுசா பேச ஒண்ணுமே இல்லை. பள்ளி திருமணத்துல புராணம் தான் பேசணும். பேச முடியும். புராணம் தான் பேசணும். சரியா? புராணத்தை அப்ப சீதைக்கு ராவணன் சித்தவன் சொல்லணும். அப்படிலாம் கிடையாதுங்க. புராணத்தை தான் பேச முடியும். திருப்பி நம்ம ஒரு புராணம் எழுத போறது கிடையாது. அப்ப புராணத்தை படிச்சா புராணம் பேச முடியும். புதுசா பேசணும். பேசுறதே பேசுறோம். பேசுறதே பேசுறோம் அப்படின்னு சொல்றதுல இங்க வேலையே கிடையாது. பேசி பேசுனதே பேசுறோம்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பேச போறோம்ன்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னடா இது எல்லாருமே எல்லாத்தையுமே பேசிருப்பாங்க. இதிகாசங்கள் 2 என்னென்ன? ராமாயணம் மகாபாரதம். இந்த ராமாயணத்துல தீர விசாரிச்சது யார்கிட்ட? கண்ணாலே காண்பது பொய். ஆனா என்னோட பேச்சு என்ன கேட்டீங்கன்னா, கண்ணால பார்த்தது யார? சீதை பார்த்தா மான. சீதை பார்த்தது மான். அங்கேயே ஒரு மான் தான் குடும்பத்துக்கு எடுத்துருக்கு. அதெல்லாம் தேவையா? நீங்க போங்க, பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி இருக்கீங்க. விஷயமா ஆபத்து என்பது வேணும். அப்பதான் நம்ம அனுசரையா ஒரு உஷாரா இருக்க முடியும். ஆபத்து இருக்குன்னா அந்த பொருள் அவ்வளவு மதிப்பு அழகினாலே பேர் மறுபொருள் ஆபத்து தானே. மதிப்பு இருந்தாலும் அதுக்காக கஷ்டப்படணும். மதிப்பே இல்லாத ஒரு பொருளுக்காக நம்ம ஆபத்து அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. தீர விசாரிக்கிறது விசாரிக்கிறது கேட்டா, கண்ணால பார்த்தா மான சீதை. அவளுக்கு மானாக தெரிந்தது ராமனோட கண்களுக்கு பொன்னா தெரியுது. பொன்மான் மாதிரி ஒரு மாயமான். அப்ப என்ன சொல்றானா ராமன் என்ன சொல்றாரு? ராமபிரான், சீதா அது மான் போல தெரியல, அது என் கண்ணுக்கு என்னமோ தங்க நிறமா தெரியுது, மானா தெரியலம்மா, நீ வேணாம். கேட்டாளா? கேட்கலையே. எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சா. விரட்டி போனாரு. மானா போனவன் மாயமா போயிட்டு மாரிசன் அங்கே சத்தம் கொடுத்த. என்ன சத்தம் கொடுத்தா? சீதாபயம் லட்சுமணாபயம் கொடுத்தா. ஆக கண்ணால பார்த்தமானு பொய்யா போச்சு, மாயமா மறைஞ்சிருச்சு. காதல கேட்ட சத்தம் ராமனோட சத்தத்தை மாரிசன் கொடுத்தா, அந்த சத்தமும் வேற ஆள் கொடுத்தனால பொய்யா போச்சு. இந்த தீர விசாரிக்குன்னு சொல்றாருல்ல, தீர யார்கிட்ட விசாரிச்சாங்க? தீர யார்கிட்ட விசாரிச்சாங்க? யார்கிட்ட விசாரிச்சாங்க? தீர விசாரிச்சது யார்கிட்ட விசாரிச்சாங்க? இப்ப கண்ணால கண்டது இங்க இருந்துச்சு. எத்தனை இதிகாசங்கள் 2லயுமே சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயத்த நான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இதுல நீங்க தீர விசாரிச்சது எங்கன்னு சொல்றீங்க? அதே ராமாயணத்துல 2 பேர்ட்ட விசாரிச்சாங்க. ஜடாயு என்றால் பறவை. அதுதான் சொல்லுது, இந்த மாதிரி போயிட்டாங்க, வழியில இருந்து ராவணன் கொண்டு போயிட்டா, நான் தடுத்து பார்த்தேன், என்னைய சிதைச்சிட்டான். ஆக அந்த ஜடாயு என்ற ஒரு பறவையும் ராவணனை ராமன் வெல்வதற்கு ஒரு ஆணிவேர். அது பேசினா புராணங்களுக்குள்ள விட்டா நிறைய பேசிட்டே போயிட்டே இருக்கான். காரணம் நிராயுத பாணிகிட்ட போயிடக்கூடாது அப்படின்றது அவனோட விஷயம். அது அப்படி இருக்கட்டும், நிறைய பேசிட்டு போலாம். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை சொன்னான், சீதையை ராமன் கொண்டு போனான்னு சொல்லி ராமாயணத்துல. யாரு? கபந்தனின் சொல்லப்படுது. அதை தீர விசாரிக்காததுனால நல்ல பெயர் மீனாட்சி அம்மாள். மதுரையின் பதில் ஒரு தீர விசாரிக்கிறதுனால பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. மதுரையே அழிஞ்சது. தீர விசாரிச்சதுனால போய் சீதையை மீட்டு வந்தாங்க. தீர விசாரிக்காம ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால, பொய்யாக புரிந்து கொண்டனால அன்னைக்கு கோவலன் அழிக்கப்பட்டான். அதன் காரணமாக கண்ணகி சாபத்தை கொடுத்துட்டு போனான். ஆக கண்ணகி கொடுத்த சாபத்தினால உங்க மதுரையின் பதிலேயே ஒரு சிறப்பான ஆலயம் அந்த நிகழ்ச்சியால இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அதன் காரணமாக உருவானது அந்த ஆலயம்.
அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாம நல்ல பிள்ளையா தெரியுறீங்க பாக்குறதுக்கு. ஆமா, இல்லைன்னு சொல்லாம சிரிச்ச முகத்தோட. ஏன்னா எதுக்கு அவங்க பிரம்ம முகூர்த்தம் சொன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல முடிக்கணும். எதுக்கு சொன்னா பிடிக்கணும்னு ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் ஆடியில மட்டும்தான் விதைக்கலாம் விளையுமா? அது கிடையாது. எப்ப விதைத்தாலும் விளையும். விளை நிலமும் நீர் வளமும் இருந்தால் விளையும். ஆடியில விதைச்சா தையில அறுவடை பண்ணி புது நெல் எடுத்து குத்தி அரிசியாக்கி பொங்கல் வச்சு பூமுகளுக்கும் இறைவனுக்கும் படைக்கலாம் என்பது விஷயம். ஆனா இப்ப 50 நாள விளைய வச்சுட்டு போயிரு 6 நாள் இன்றைய முறை 50 வருஷம் கூட இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ரசாயனங்களை போட்டு 50 நாள விளைய வச்சுட்டு அது அந்த காலம் 4 மாதம் 5 மாதங்கள்ல விளைய வச்சது காலம் போகிறதுக்கு. அது போல இல்லாம பிரம்ம முகூர்த்தத்துல என் குட்டியை பிடிக்கணும் நல்ல நேரத்துல சம்மதம் கொடுங்க பாப்பா. மாலை இல்லன்ற சம்மதம் கொடுங்கன்னா நீங்க இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பேசுறா நான் இல்லன்னு தான் சொல்ல போறேன். ஒரு விஷயம் தலையில அந்த தள்ளி குடிச்சா நான் இல்லன்னு தான் சொல்ல போறேன். நான் எதுக்கு தலையிலான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணா நான் இல்லன்னு தான் சொல்ல போறேன். நீங்க இவ்வளவு பேசி பிரயோஜனம் இல்லையே. ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் விட்டு போறது கிடையாது. பாப்போம், புரியுதா? பேசு. பேசலாம் ஒண்ணும் இல்ல. மாடு இல்ல மாடு ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல